அனைவருக்கும் வணக்கம். தமிழர் ஊடகத்தின் வாயிலாக அர்ஜுன். இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு தடுமாறுகின்றது இந்தியா, சீமான் அண்ணன் முன்வைக்கும் தீர்வுகள். அதுதான் காணொலியின் தலைப்பு. சரி, எதற்காக இந்த காணொலி அப்படின்னா, இந்த காணொலி நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்றேன். அதாவது இந்தியா அப்படின்ற நாடு வளர்ச்சி பெறுகின்றோம், நாங்கள் 4 ட்ரில்லியன் 5 ட்ரில்லியன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அது உண்மையான வளர்ச்சியா அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம கேட்க வேண்டிய நேரத்துல இருக்கின்றோம். மிக முக்கியமாகவே இந்தியா தனது பொருளாதார கொள்கையை இன்னொரு வாட்டி சீர்தூக்கி பார்த்து தான் செய்யும் தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காக இந்த காணொலியை உருவாக்கி இருக்கோம். உலகத்திலே அதிகமான ட்ரில்லியன் எக்கானமி கொண்டு இந்தியா வேகமா வளர்ந்துகிட்டு இருக்கு. 4 ட்ரில்லியன் வந்துருச்சு. கூடிய விரைவில் நம்ம 5 ட்ரில்லியன் போயிடும் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா இது ஒரு சரியான வளர்ச்சி அப்படின்ற கேள்வியும் நம்ம கேட்க வேண்டியதா இருக்கு. எல்லாமே ஜிடிபி 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 அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த ஜிடிபி அப்படின்றது வெறும் எண்கள் தானே தவிர உண்மையான ஒரு முக்கியமான ஒரு எண் ஒண்ணு இருக்கு. அதை பத்தி இந்த காணொலியில பேச போறோம். 3 கண்டங்களுக்கு போறோம். தென் அமெரிக்க நாடு, வட அமெரிக்கால இருக்கிற ஒரு நாடு, ஆஸ்திரேலியா கண்டம். இந்த 3 கண்டத்திலையும் போய் சீமான் அண்ணன் முன்வைக்கும் பொருளாதார கொள்கை எப்படி அங்கு வந்து மக்களை மேம்படுத்துது அப்படின்றத பார்க்க போறோம். இந்தியா ஏன் இதை செய்ய தவறுகின்றது அப்படின்ற கேள்விகளையும் நம்ம வைக்க போறோம். சரி, முதல்ல நம்ம ஜிடிபில இருந்து ஆரம்பிப்போம். இந்தியா வந்து 4 ட்ரில்லியன் எடுத்துக்கிச்சு, இந்தியா வந்து வேகமா வளருது, யூபிஐ டிரான்சாக்ஷன்ஸ் அதிகமா இருக்கு அப்படின்னு நம்ம பெருமை பேசுறோம். ஆனா என்னோட கேள்வி வந்து ரொம்ப அடிப்படையான கேள்வி. என்ன அப்படின்னா, தனி நபர் வருமானம் அப்படின்றத ஒரு நாட்டிற்கு மிகவும் முக்கியம். ஜிடிபி முக்கியம் கிடையாது. இதை நான் வந்து உங்களுக்கு இன்னொரு நாட்டோட இந்தியாவை ஒப்பிட்டு நான் சொல்றேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். நாம எடுத்துக்க போற இன்னொரு நாடு நான் வசிக்கின்ற அமெரிக்க நாடு தான். யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கான்னு சொல்றாங்க. இவங்க தான் உலகத்திலேயே மிகவும் வல்லாதிக்க நாடு, பொருளாதாரத்தில் முன்னேறிய நாடு அப்படின்றாங்க. சரி, அமெரிக்காவோட ஜிடிபி எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 30 ட்ரில்லியன் அப்படின்னு சொல்றாங்க. அமெரிக்காவோட ஜிடிபி 30 ட்ரில்லியன். சரி, அதே மாதிரி அமெரிக்காவோட மக்கள் தொகை பாத்தீங்கன்னா 35 கோடி. அதாவது இவ்வளவு பெரிய நாடு, தமிழ்நாட்டை 80 தமிழ்நாடுகள் தோராயமா வச்சோன்னா அதுதான் அமெரிக்கா. அவ்வளவு பெரிய நாட்டுல வெறும் 35 கோடி மக்கள் தான் இருக்காங்க. இப்ப இந்த ஜிடிபியை தாண்டி ஜிடிபி பெர் கேபிட்டா, தனி நபர் வருமானம், அதை போய் பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்கால தோராயமா என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு $60,000 ஒரு மனிதனுக்கு வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அது நம்ம ஊர் இதுபடி பாத்தீங்கன்னா ஒரு 60-70 லட்ச ரூபாய் தோராயமா சொல்றோம் அது. சரிங்களா? அப்ப தனி நபர் வருமானம் அமெரிக்கால இருக்கிற இந்த 35 கோடி மக்களுக்கு வந்து இந்த ஜிடிபியோட ஒப்பிடுறப்ப, 30 ட்ரில்லியன் ஜிடிபியோட ஒப்பிடுறப்ப அவர்களோட தனி நபர் வருமானம் அப்படின்றது 60-70 லட்சமா இருக்கு. சரிங்களா? இப்ப இந்தியான்ற நாட்டுக்கு வருவோம். இந்தியான்ற நாடு 140 கோடி அப்படின்னு சொல்றாங்க. இப்ப 150 கோடி ஆயிடுச்சு அப்படின்றாங்க மக்கள் தொகை. இந்த 150 கோடி மக்கள் வசிக்கின்ற நாட்டிற்கு அதோட ஜிடிபி வேல்யூ வந்து 4 ட்ரில்லியன் தான் இருக்கு. 4 ட்ரில்லியன் தான். அப்ப தனிநபர் வருமானம் அப்படின்னு பார்த்தா அமெரிக்கா வந்து 60-70 லட்சம் இருக்குன்னா இந்தியா அப்படின்ற நாடு 1.25 லட்சம் தான் இருக்கு. இதுல தமிழ்நாட்டுல சில பேர் பெருமை பேசுறாங்க. திராவிட மாடல் ஆட்சியில பாத்தியா நாங்க 2 லட்சம் பேர் ஒரு 2 லட்சம் ரூபா வச்சு தனிநபர் வருமானம் இருக்கு. இந்தியாவிலேயே இருக்கிறத விட ரொம்ப அதிகமா தமிழ்நாட்டுல தான் இருக்குன்றாங்க. ஆனா இது எல்லாமே ஒரு ஏமாற்று வேலை அப்படின்னு நான் சொல்ல போறேன். ஏன்னா ஜிடிபி அப்படின்றது ஒரு நாட்டை தீர்மானிக்க கூடாது. தனி நபர் வருமானம் அது எப்படி அதிகமாக்குறது மக்களுக்கு அப்படின்னு நம்ம சிந்திச்சா மட்டும்தான் ஒரு நாடு வளரும், முன்னேறும். இந்தியா அப்படின்ற நாடு இப்ப தடுமாறிக்கிட்டு இருக்கு. அது இதுக்கு முன்னாடி இருந்த மன்மோகன் சிங்கா இருந்தாலும் சரி, நமது பெருமதிப்பிற்கு மரியாதைக்கு இந்திய பிரதமர் மோடிஜியா இருந்தாலும் சரி, அவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னா அமெரிக்காவை பாக்குறாங்க, ஐரோப்பிய நாடுகளை பாக்குறாங்க. அமெரிக்காவும் ஐரோப்பிய நாடுகளும் என்ன பண்ணுதோ அதை அப்படியே இந்தியா பண்ணணும் அப்படின்னு நகல் எடுக்கிறாங்க. இது ரொம்ப ஆபத்தான ஒரு பொருளாதார சித்தாந்தம். ஏன் அப்படின்னா WTOல இருக்கிறவனுக்கு தமிழ்நாட்டுல ஏதோ ஒரு குக்கிராமத்துல அங்கு என்ன பொருளாதார கொள்கை இருக்கணும் அப்படின்றத அவன் தீர்மானிக்க கூடாது. உலகமயமாக்கல நம்ம ஏத்துக்கிட்டோம், அது சரி, அதுல சில நல்லது நடந்திருக்கு. ஆனா நிறைய கேடுகள் இந்தியாவிற்கும் தமிழ்நாட்டிற்கும் நடந்திருக்கின்றது உலகமயமாக்கல்ல. இதை எப்படி நான் சொல்றது அப்படின்னா, உலகமயமாக்கல் அப்படின்றது என்ன தவறு அப்படின்னா, இப்ப நினைச்சு பாருங்க, அமெரிக்கால இந்த பொருட்களை வந்து தமிழ்நாட்டுல விற்கிறாங்க, அமெரிக்கால இருக்கிற பொருட்களை வந்து இந்தியால விற்கிறாங்க. ஆனா இந்தியா எந்த அளவுக்கு மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுது? மிக குறைவான அளவு தான் ஏற்றுமதி பண்ணுது. இந்தியாவின் பலம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அது இப்ப பலவீனமா போயிடுச்சு. அது என்ன அப்படின்னா வேளாண்மை. அப்ப இந்தியா வந்து அமெரிக்காவை பாக்குது, அமெரிக்கா என்ன பண்ணுதோ அதையே இந்தியா பண்ணணும்னு நகல் எடுக்குது. இந்தியா சுயமாக சிந்தித்து
தன் வரலாற்றை படித்திருந்தாலே இந்த பிரச்சனைகளுக்கான சிக்கல்களுக்கான தீர்வை இந்தியா இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்கும். ஆனா இந்தியா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அமெரிக்கா என்ன பண்ணுதோ அதை நான் அப்படியே பண்ணுவேன், அவன் பண்றான்ல அவன் வளர்றான்ல நானும் அதே மாதிரி வளரும் அப்படின்னு நினைக்குது. அது வளரவே வளராது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்றத நான் சொல்றேன். ரொம்ப இயல்பா புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க ஒப்பிட்ட அளவுல நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்லணும்னு விருப்பப்பட்டேன். அதாவது ஆஸ்திரேலியா அப்படின்னு ஒரு கிரிக்கெட் அணி இருக்கு. ஆஸ்திரேலியா கிரிக்கெட் அணி பாத்தீங்கன்னா அவங்க ஊர்ல வந்து அவங்க வேகப்பந்து வீச்சு கிரீன் பர்த்ல போயிட்டு கிரீன் டாப் அப்படின்னு போட்டு அவங்க வந்து வேகப்பந்து வீச்சாளரை வச்சு வெற்றி பெறுவாங்க. ஆனா அதே ஆஸ்திரேலிய அணி இந்தியாவுக்கு வரப்ப பாத்தீங்கன்னா சுழற்பந்து வீச்சாளர்களை கொண்டு வரும். ஆனா இந்தியா அப்படின்ற அணி வந்து ஆஸ்திரேலியால போய் அங்க கொஞ்சம் கடினமா விளையாண்டாலும் இந்தியாவில வெற்றி பெறதுக்கு மிக முக்கியமான காரணம் ஸ்பின் ட்ராக் சுழற்பந்து வீச்சு தான். ஏன்னா இந்தியாவோட பலம் அப்படின்றது அந்த சுழற்பந்து வீச்சு ஸ்பின் ட்ராக் தான். அங்க இருக்கிற சுழற்பந்து வீச்சாளர்கள் தான். அப்ப நம்ம வெற்றி பெறுவோம். நாம வெற்றி பெறணும்னா அப்படின்னா நம்மளோட பலம் என்னன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். இதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, கிரிக்கெட்ல ஒப்பிட்டாதான் நம்மளுக்கு இலகுவா புரியும். அப்போ ஒரு நாட்டிற்கு கிரிக்கெட் விளையாடுறதுல இவ்வளவு சிக்கல்கள் இருக்கப்ப ஒரு பொருளாதாரத்தை எப்படி WTO தீர்மானிக்க முடியும்? உங்களுக்கு புரியுது அப்பனா? அப்ப இந்தியா அப்படின்ற நாடு என்ன மாதிரி பொருளாதார கொள்கையை வச்சிருக்கணும் அப்படின்னா, அதற்கு தான் சீமான் அண்ணன் முன்வைக்கும் தீர்வுகள் அப்படின்னு நான் சிலவற்றை காண்பிக்க போறேன். இதை நம்ம நிறைய புதிய தகவல்கள் இருக்கு இந்த காணொலி. ஏன்னா நான் அன்னைக்கு ஒரு நாள் கடைக்கு போயிருந்தப்ப இந்த இப்ப குளிர்காலம் ஆரம்பிச்சிருச்சு அமெரிக்காவில். அப்ப இந்த தலையில ஸ்கார்ஃப் எல்லாம் போட்டுப்பாங்க. இந்த ஸ்கார்ஃப் அவங்க எங்க இருந்து எடுத்துட்டு விற்கிறாங்க அப்படின்னு பார்த்தப்ப ரொம்ப வியப்பா இருந்துச்சு. ஒரு 2 பெண்கள் உட்காந்து கையில இப்படி பின்ற மாதிரி ஒரு ஸ்கார்ஃப், அதாவது தலையில போட்டுக்கிறது இந்த குளிருக்கு போட்டுக்கிறத வச்சிருக்காங்க. அதான் இந்த காணொலி நீங்க பாத்தீங்கன்னா இந்த கடையில நான் தான் எடுத்தேன். அப்ப அந்த வலைத்தளத்துல போய் பார்த்தேன். அந்த வலைத்தளத்தோட பேரு andesgifts.com அப்படின்னு இருக்கு. இப்ப முதல்ல ஆண்டஸ் அப்படின்னா எங்க இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் அவன் என்ன பண்றான் அப்படின்றது தெரியும். அதாவது இந்த ஆண்டஸ் அப்படின்ற மலைத்தொடர் தென் அமெரிக்க நாடுகள், அதாவது தென் அமெரிக்க நாடுகள்னா பெரு, பொலிவியா இந்த ஊர்லாம் இருக்குல்ல, தென் அமெரிக்க கண்டத்துல ஒரு ஓரமா பாத்தீங்கன்னா ஆண்டஸ் மலைத்தொடர் இருக்கும். ரொம்ப பெரிய மலைத்தொடர் இருக்கு. அந்த மலைத்தொடர் இருக்கிறதுனாலதான் அமேசான் ரெயின் ஃபாரஸ்டே உருவாயிருக்கணும். ஏன்னா அது அந்த காற்றை தடுத்துனதுனால இந்த ரெயின் ஃபாரஸ்ட் நல்லா மழை பெஞ்சு நல்லா இருக்கு. அப்ப இந்த ஆண்டஸ் மவுண்டன்ஸ் அப்படின்றது பெரு, பொலிவியா நாட்டுல மிக உயர்ந்த மலைத்தொடர்கள் இருக்கு. அந்த மலைத்தொடர்ல இருக்கிற அந்த பூர்வீக குடிமக்களை எடுத்து அங்க இருக்கிற மக்கள்கிட்ட கொடுத்து அவங்க எப்படி இதெல்லாம் தப்பாங்க அப்படின்னு அவங்க கிட்ட இருந்து கேட்டு அவங்கள தக்க வச்சு, நல்லா கேட்டுங்க, இதெல்லாம் கோஆபரேட்டிவ் அப்படின்னு சொல்றோம், கூட்டுறவு பண்ணை மாதிரி கூட்டுறவு சொசைட்டி அவங்க உருவாக்கியிருக்காங்க. அந்த andesgifts.comன்ற வலைத்தளம் அந்த பெண்கள் கிட்ட இருந்து அதை பின்னி அதை அமெரிக்காவுக்கு கொண்டு வித்துக்கிட்டு இருக்காங்க. இத சீமானனை சொன்னா நம்ம கிண்டல் பண்றோம். நீங்க நல்லா நுட்பமா பாருங்க. ஏற்கனவே நான் ஒரு காணொலியில சொல்லியிருந்தேன். ஐக்கியா மதுரை டு அமெரிக்கா ஐக்கியா அப்படின்னு ஒரு காணொலியில நான் சொல்லியிருந்தேன். மதுரையில பெண்கள் அந்த பின்னல் பின்னி சின்ன சின்ன கூடைகள் இதெல்லாம் அவங்க பண்றாங்க. நார்கூடைகள் அதெல்லாம் பண்றாங்க, சேலைகள்லாம் பண்றாங்க. அது அமெரிக்கால கொண்டு நிறைய விற்கிறாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த காணொலி நீங்க நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. அப்ப தமிழ்நாட்டிலயும் அது நடக்குது. நீங்க தென் அமெரிக்க நாடுகளுக்கு போனா அங்கு உயர்ந்த மலைத்தொடருக்கு போயிட்டு அந்த பெண்கள் எப்படி இந்த ஸ்கார்ஃப் எல்லாம் பின்னுவாங்க அப்படின்றத எடுத்து புகைப்படமா எடுத்து அதை இங்க வித்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப அந்த ஆண்டஸ் கிஃப்ட்ஸ் வலைத்தளத்துக்கு நீங்க போனீங்கன்னா அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த பொருளை விற்கிறது எப்படி விற்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த பெண்களுக்கு ஒரு சின்ன காணொலி, ஒரு 20 நொடிக்கு அந்த காணொலி போகும். பெண்கள்லாம் உட்காந்து அந்த ஆண்டஸ் மலைத்தொடர்ல பின்னிக்கிட்டு இருப்பாங்க அவங்களோட பாரம்பரிய உடை அணிஞ்சிட்டு. அதை எடுத்து அந்த வலைத்தளத்துல போட்டு பாத்தீங்களா, இவங்க தான் உங்களுக்கு பின்னி கொடுக்குறாங்க, இவங்க அம்மாவா இருக்காங்க, பாட்டிகளா இருக்காங்க, இந்த மாதிரி பெண்களுக்கு வேலை வாய்ப்பை நாங்க உருவாக்கி தரோம் அப்படின்ட்டு அங்கிருந்து ஆண்டஸ் மலைத்தொடர்ல இருந்து தென் அமெரிக்க கண்டத்துல இருந்து எடுத்துட்டு வட அமெரிக்க கண்டத்துல நாங்க வசிக்கின்ற பகுதியில வித்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப இதுல என்னங்க தவறு இருக்கு இந்த பொருளாதார கொள்கையில? ஏன்னா இந்த ஆண்டஸ் மலைத்தொடர்ல இருக்கிற அந்த பெண்களோட தனிநபர் வருமானம் இதனால அதிகரிக்குமா கம்மியாகுமா? அப்ப அந்த பெண்களுக்கு அவங்க பெரிய அப்படி தொழிற்சாலை நிறுவல, சிறிய சிறிய அளவுல கூட்டுறவா வச்சு அந்த கோஆபரேட்டிவ் மூலம் என்ன வாங்கணும், அதன் தரக்கட்டுப்பாடு, ஃபேர் ட்ரேடுன்னு கமிஷன் ஒன்று இருக்கு. ஃபேர் ட்ரேட் கமிஷன்னா என்னன்னா, நான் வாங்கிட்டு வந்தேன்னா அவங்கள நான் ஏமாத்தி மிக குறைந்த விலையில அவங்களுக்கு எதுவும் கொடுத்து கொண்டு வரல, அவங்களுக்கு உண்மையான விலை கொடுத்து நான் கொண்டு வரேன் அப்படின்னு தான் கொண்டு வராங்க. அதுக்கு ஒரு சான்றிதழ் வாங்கணும். அப்ப சரியான காசை அவங்களுக்கு கொடுக்கணும். அப்ப எவ்வளவு விதிமுறைகள் வச்சிருக்காங்க பாருங்க. இந்த ஃபேர் ட்ரேட் கமிஷன் வச்சு அவங்க கிட்ட இருந்து பொருட்களை வாங்கிட்டு அமெரிக்கால விற்கிறாங்க.
இப்ப அந்த வலைத்தளம் முழுக்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே எந்த நாட்டிலிருந்து வருது, யார் உங்களுக்கு வலைப்பின்னல் பண்றாங்க அப்படின்னு அவங்களோட புகைப்படங்களை போட்டு அவங்கள பத்தி சிறு குறிப்புகள்லாம் எழுதி விற்கிறாங்க. அப்ப வட அமெரிக்க நாடான அங்க பெரு, பொலிவியா உயர்ந்த மலைத்தொடர்ல இருக்கிற ஆண்டஸ்ல போயிட்டு பெண்களுக்கு கூட்டுறவு வச்சு அங்கிருந்து கைவினை பொருட்களை கொண்டு வந்து அமெரிக்கால விற்கிறாங்க. இப்ப எனக்கு இன்னொரு கேள்வி ஒண்ணு வருது, என்ன தெரியுமா? இதே ஆண்டஸ் தொடர்ல சீமான் அண்ணன் சொன்ன இன்னொரு பொருளாதாரம் இருக்கு. அது யாருக்காச்சும் என்னன்னு தெரியுமா? அது வேளாண்மை சார்ந்த பொருளாதாரம். அது என்ன தெரியுமா? அது இந்த கீன்வா அப்படின்ற ஒரு பொருள், சிறுதானியம் நம்ம சாப்பிடுறோம். நம்ம ஊர்ல எதுக்கு கீன்வா சாப்பிடுறாங்கன்னா எனக்கு சத்தியமா புரியல. நம்ம ஊர்ல அத்தனை சிறுதானியம் இருக்கு. நம்ம ஊர் வேளாண்மை செய்யறவங்க கிட்ட இருந்து வாங்கி சாப்பிடுங்க. ஏன்னா இது அந்த ஊர்ல ஆண்டஸ்ல விளையிறது அமெரிக்கால கொண்டு வந்து விற்கிறாங்க. நிறைய பேர் அதை வாங்குறாங்க. ஆண்டஸ்ல இருக்கிற அந்த வேளாண்மை செய்யறவங்க, கீன்மா வேளாண்மை செய்யறவங்க பணக்காரர்கள் ஆயிட்டாங்க. அவங்க ஆயிட்டாங்க. நம்ம சீமான் சொல்றத கேட்டு அவங்க பணக்காரன் ஆயிட்டாங்க. நம்ம ஊர்ல திராவிட மாடல் சாராயத்தை ஊத்தி தமிழனை கொண்டுகிட்டு இருக்கான். நல்லா புரிஞ்சுக்கணும் இதெல்லாம். அப்போ ஒரே மலைத்தொடர், அந்த ஆண்டஸ் மலைத்தொடர்ல இருந்து கைவினை பொருட்களும் அமெரிக்காவுக்கு வருது, வேளாண் விளைபொருளான கீன்வாவும் அமெரிக்காவுக்கு வருது. அவன் நல்ல செல்வ செழிப்பா இருக்கான். தமிழ்நாடும் இந்தியாவும் நாசமாகி போயிட்டு இருக்கு. ஏன்னா நாம உலகமயமாக்கலை பார்த்து அவன் என்ன பண்றானோ, அமெரிக்கா என்ன பண்றானோ அதையே தமிழ்நாடும் இந்தியாவும் பண்ணணும்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அது நடக்கவே நடக்காது. இந்தியாவுக்கு நாசத்தை தான் கொடுக்கும். அப்ப தென் அமெரிக்க நாட்டிலேயே பாக்குறோம் இது எல்லாத்தையும். நீங்க வேணா அந்த வலைத்தளத்துல போய் தட்டி பாத்தீங்கன்னா அவங்க எப்படி இதெல்லாம் பண்றாங்கன்றதே அவங்க காமிக்கிறாங்க. இப்ப வாங்க வட அமெரிக்காவுக்கு வரும். வட அமெரிக்காவுக்கே வரும். அமெரிக்கால இப்ப நான் சொல்ல போற ஒரு மாநிலம் 50 மாநிலங்கள் இருக்கு. அதுல முதல்ல ஒரு மாநிலத்தை எடுத்துப்போம். அந்த முதல் மாநிலம் அப்படின்றது ஹவாய் தீவுகள். நான் சமீபத்துல ஒரு இடத்துக்கு முன்னாடி அந்த ஒரு எரிமலை, அந்த ஒரு தீவுல இருக்கும் பிக் ஐலாண்ட்ல, அங்க போயிருந்தேன். ஒரு பக்கம் எரிமலை குதிச்சு அப்படியே நெருப்பு பிழம்பு வந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அவன் முருங்கை மரத்துல வேளாண்மை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே நம்ம ஊர் முருங்கை அப்படின்னு போட்டு ஒரு பக்கம் எரிமலையில அந்த தீவு வெந்துகிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் அந்த எரிமலை விழுந்தாலும் பரவாயில்ல அந்த தீ இது அங்க நம்ம எப்படி நம்மளோட மண்ணை மறுசுழற்சி செஞ்சு ரீஜெனரேட்டிவ் பிராக்டிசஸ் பண்ணி நம்ம முருங்கையை சாகுபடி செய்யறாங்க. அந்த முருங்கையை சாகுபடி செஞ்சு அந்த முருங்கையிலேருந்து எண்ணெய், மருந்து, மாத்திரை எல்லாம் எவ்வளவு விலைக்கு விற்கிறாங்கன்னு நீங்களே அந்த வலைத்தளத்துல நீங்க போய் தேடி பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஒரு சின்ன சான்று தான். நம்ம சீமான் அண்ணன் சொல்றது எப்படி உலகம் முழுக்க நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றதுக்கு. அப்ப அந்த மண்ணை பார்க்கறான். இந்த மண்ணில் என்ன நல்லா வரும்? முருங்கை நல்லா வரும். முருங்கைக்கு அமெரிக்கால நல்ல மதிப்பு இருக்கு. அப்ப மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை ஹவாய் தீவுகள்ல செஞ்சு அமெரிக்காவுக்கு கொண்டு வந்து விற்கணும். இது ஒரு சான்று அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும். ரெண்டாவது சான்று விஸ்கான்சின் அப்படின்ற ஒரு மாநிலம் இருக்கு. அந்த மாநிலத்துல பாத்தீங்கன்னா $52.4 பில்லியன் பால் பொருட்கள் அது மட்டுமே வச்சு கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடி வருடத்துக்கு ஈட்டுறாங்க. நம்ம ஆளுங்க சாராயம் வித்துட்டு இருக்காங்களா திராவிட மாடல் ஆட்சியாளர்கள். நம்ம இந்த ஊர்ல விஸ்கான்சின்ல 4 லட்சம் கோடிக்கு அவங்க பால் பொருட்களை வித்துக்கிட்டு இருக்காங்க. அதுலயே போட்டிருப்பாங்க அந்த விஸ்கான்சின் பெருமையா சொல்லிப்பாங்க. ஏன்னா பிளாரிடா ஆரஞ்சு விற்பான். ஐடஹோ அப்படின்ற ஒரு மாநிலம் இருக்கு அமெரிக்கால, அவன் பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு மட்டும்தான் ஐடஹோல இருந்து. ஏன்னா அது ரொம்ப பனி அதிகமா இருக்கிற இடம். அந்த மாநிலத்துல உருளைக்கிழங்கு நல்லா வருதுன்னு உருளைக்கிழங்கு எப்ப வருது அப்ப மட்டும் போடுவாங்க. அப்ப பாத்துங்க, எந்த மாநிலமா இருந்தாலும் அமெரிக்கால அவன் வேளாண்மைக்கு முக்கியத்துவம் தந்துகிட்டு தான் இருக்கான். ஏன்னா அந்த ரூரல் எக்கானமி ரொம்ப முக்கியம், கிராமப்புற பொருளாதாரம் முக்கியம் அப்படின்னு அமெரிக்காலே நினைக்கிறாங்க. சரி, இதையெல்லாம் விடுங்க. இன்னொரு இடத்துக்கு நம்மளுக்கு பிடிச்ச இடத்துக்கு போவோமா? கலிபோர்னியா போவோம். கலிபோர்னியா பேசாம இருக்க மாட்டேன்னு நினைக்காதீங்க. நான் சொல்றேன், இந்த சான்றை மட்டும் பாருங்க. கலிபோர்னியால மான்ட்ரேபேன்னு ஒரு இடம் இருக்கு. ரொம்ப சுற்றுலா புகழ் வாய்ந்த இடம். ஒரு கடற்கரை பக்கத்துல இருக்கும். அங்க போயிட்டு இருக்கிறப்பங்க மான்ட்ரேபேக்கு கொஞ்சம் முன்னாடி காஸ்ட்ரோவில் அப்படின்னு ஒரு நகரம் ஒண்ணு இருக்கும். அது கடல்ல இருந்து சரியா ஒரு 2 மைல் 2.5 மைல் தான். கடல் பக்கத்துல இருக்கும். இந்த பக்கம் அந்த நகரம் இருக்கும். ஒரு நடுப்புற சாலை போயிட்டு இருக்கும். அந்த காஸ்ட்ரோவில்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆள் ஒரு பெரிய இதுக்கு முன்னாடி நிக்கிற மாதிரி இருக்கும். அது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அவர் என்னத்துக்கு முன்னாடி நின்றுகிட்டு இருக்காரு? பச்சையா இருக்க பின்னாடி இவ்வளவு பெருசா சிலை ஒண்ணு வச்சிருக்காங்களே, அது ஒரு காய்கறிங்க. உங்களால நம்ப முடியுதா? அந்த காய்கறியோட பேரு ஆர்டிச்சோக். அந்த ஆர்டிச்சோக் அப்படின்றது நம்ம ஊர்ல அது கிடைக்குமா என்னன்னு எனக்கு தெரியல. இங்க நிறைய கிடைக்கும். அதை வச்சு காய்கறி மாதிரி சமைச்சு சாப்பிட்றதுக்கு. அந்த காய்கறி தான் அந்த ஊருக்கே அடையாளம். உங்களால நம்ப முடியுதா? வெல்கம் டு காஸ்ட்ரோவில், ஆர்டிச்சோக் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்ட் அப்படின்னு வரவேற்கிறதே அப்படிதான் வரவேற்பாங்க. அதாவது இந்த காய்கறி தான் என் கிராமத்திற்கு அடையாளம் அப்படின்னு
கலிபோர்னியாவே 4 ட்ரில்லியன் வச்சிருக்கான். அந்த எக்கானமி இருக்கிற அந்த மாநிலமே காமிக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க போனீங்கனாலே நிறைய இந்த ஆர்டிச்சோக் பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்கலாம். அங்க பண்ணைகள்லாம் இருக்கும், அங்க போகலாம். என்னால நிறுத்தி எடுக்க முடியல, ஏன்னா குறுகலான ஒரு சாலை அது, என்னால ஒரு இடத்துல நிறுத்த முடியாது. இல்லைன்னா நிறுத்தி எடுத்திருப்பேன். ஒரு பக்கம் கடல் இருக்கும், அதுல இருந்து கொஞ்சம் தூரத்துல இந்த இடத்துல வந்து ஆர்டிச்சோக் அப்படியே எங்க பார்த்தாலும் விளைஞ்சுக்கிட்டு இருக்கும். ஆட்களை வச்சு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கானுங்க, சாகுபடி செஞ்சு அதெல்லாம் பாக்குறப்ப நம்மளுக்கு வியப்பா இருக்கும். ஏடா அமெரிக்கா அமெரிக்கா அப்படின்றாங்க. ஆனா இந்த வேளாண்மைக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொன்றுத்தையும் ஏற்றுமதி பண்றாங்களே. 57வது இடத்துல என்னமோ இருக்கு அமெரிக்கால இருந்து, கலிபோர்னியால இருந்து ஏற்றுமதி பண்ற இடத்துல ஆர்டிச்சோக். அப்ப பாருங்க, உலகத்தின் தலை சிறந்த நாடு, குளோபலைசேஷன் இருக்கு, எல்லா இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு, மல்டி ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா அவர்கள் கிராமப்புற பொருளாதாரத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் தராங்கன்றதை மட்டும் பாருங்க. அப்ப தென் அமெரிக்க கண்டத்தை பார்த்தோம், வட அமெரிக்க நாடுகளை பார்த்தோம். இதுல அமெரிக்காலே நீங்க பாத்தீங்கன்னா டாப் 5 அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூசிங்னு பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், கலிபோர்னியா, அயோவா, இல்லினாய், டெக்சஸ், இதெல்லாம் இருக்கும். எல்லாமே ஏற்றுமதி பண்ணுவாங்க. பாலாடை, ஆட்டுக்கறி, மாட்டுக்கறி எல்லாமே ஏற்றுமதி பண்ணுவாங்க. சோய்பீன் அவ்வளவு இந்தியாவில வந்து கொட்டியிருக்காங்க, நம்ம அதை பயன்படுத்தியிருக்கோம். இது எல்லாம் என்னன்னா, நம்மளோட பொருளாதாரத்தை நாமளே நசுக்கிட்டு வெளிநாட்டு பொருட்களின் இருந்த மோகத்தினால இதை பண்ணோங்க. இது நம்ம பண்ண மிகப்பெரிய தவறுங்க, மிகப்பெரிய தவறு. ஏன் இதெல்லாம் தவறு அப்படின்னு சொல்றதுக்கு நான் சொல்றேன். ஆனா இப்ப இன்னொரு நாட்டுக்கு போவோம், இன்னொரு கண்டத்துக்கு போவோம். அந்த கண்டத்தையே நாடும். அது என்னன்னா ஆஸ்திரேலியா வந்து உங்களுக்கு தெரியும், பூர்வீக குடிமக்கள்லாம் அழிக்கப்பட்ட பிறகு இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த வெள்ளைக்காரர்கள் இந்த ஊருக்கு ஒரு பொருளாதாரம் வேணும். ஏன்னா ஆஸ்திரேலியா ஒரு இடத்துல முழுக்க பாலைவனங்களா இருக்கும். அப்ப நாம என்ன பண்ணணும்னா, இங்கு ஆடுகளை மட்டும் வளர்ப்போம்னா ஆட்டை கொண்டு வரானுங்க வெளியில இருந்து, ஐரோப்பா கண்டத்துல இருந்து வருதுன்னு நினைக்கிறேன் ஆடு ஆஸ்திரேலியாவுக்கு. அப்ப ஆஸ்திரேலியாவுக்கு ஆடு பூர்வீகம் கிடையாது. அதை கொண்டு வந்து மேய்ச்சல் நிலங்களை உருவாக்கி அந்த ஆட்டுக்கறி ஆஸ்திரேலியால இருந்து அமெரிக்காவுக்கு தான் அதிகமா ஏற்றுமதி பண்றாங்க. இப்ப இந்த புகைப்படம் ஒண்ணு இருக்கும், இந்த புகைப்படத்தை நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஆட்டுக்கறியை அதிகமா இறக்குமதி பண்ற நாடு அமெரிக்கா. ஆஸ்திரேலியன் லேம்ப் அப்படின்னு அதை வெட்டி அதை வந்து குளிர் ஊட்டப்பட்ட இதை பதப்படுத்தி அதை அமெரிக்காவுக்கு விமானம் மூலமா ஏற்றுமதி பண்ணுவாங்க. அமெரிக்கால இங்க நாங்க வாங்கி சாப்பிட்றோம். அப்ப ஆஸ்திரேலியாவில் இருக்கிற மக்களுக்கு வேலை வாய்ப்பு எப்படி உருவாகுதுன்னா, அந்த பதப்படுத்தப்படுகின்ற அந்த இடத்துல நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு, ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு மேய்ச்சல் நிலங்கள், இதெல்லாம் ஒரு பெரிய பொருளாதாரம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, எத்தியோப்பியா, கென்யா, ஐரோப்பிய நாடுகள் இவங்க எல்லாம் ஆட்டுக்கறி ஏற்றுமதி பண்றாங்க. ஆனா தமிழ்நாட்டுல இருந்து நம்ம எதுவுமே ஏற்றுமதி பண்றது கிடையாது. இதெல்லாம் நீங்க ஒண்ணு நல்லா புரிஞ்சுங்க. தமிழ்நாட்டுல ஒரு ஐயா ஒருத்தர் நாமக்கல்ல இருக்காரு. அவங்க இந்த ஆட்டு பண்ணை வச்சு வேளாண்மை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க. அவங்களோட நேர்காணல் நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். அவங்க ஒரு இடத்துல சொல்றாங்க, அதாவது நான் வந்து அரபு நாடுகளுக்கு ஆட்டுக்கறி ஏற்றுமதி பண்ணேன். முதல்ல இந்த போயர் இதெல்லாம் ஏற்றுமதி பண்ணேன். அதுக்கப்புறம் சேலம் கருப்பாடை ஏற்றுமதி பண்ணேன். அதை சாப்பிட்டுட்டு அங்க அரபு நாடுகளுக்கு என்ன கேட்கிறாங்கன்னா, சேலம் கருப்பாட்டோட கறி சுவையா இருக்கு, அதை அனுப்புங்க அப்படின்னு கேட்கிறாங்கன்றாங்க. அவரே சொல்றாரு, நிறைய ஏற்றுமதி வாய்ப்புகள் இருக்குங்க ஆடை அப்படின்னு. ஒன்றும் பண்ண வேணாம், ஒரு சிறிய விமானம் வாங்கிப்போம். விமானம் வாங்கி வாரம் 2 வாட்டியோ 3 வாட்டியோ ஆட்டை வெட்டி பதப்படுத்திலாம் இங்க பண்ண வேணாம். ஆட்டை நல்ல மேய விட்டுட்டு, நுனிப்புல் மேய விட்டுட்டு ஆட்டை அப்படியே அங்க ஏற்றுமதி பண்ணிடுவோம். அங்க ஒரு பிளான்ட்டை ஒன்ன போட்டுட்டு என்ன பண்ணுவோம்னா, வெட்டி நேரா வீட்டுக்கு போய் கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்மளே வந்து உருவாக்கிடலாம். இது வந்து அரபு நாடுகளுக்கு. இன்னும் இந்த பக்கத்து போனோம்னா சிங்கப்பூர், மலேசியா இதெல்லாம் இருக்கு. அப்ப இதெல்லாம் ஏன் நம்ம சிந்திக்கிறது கிடையாது? இதையெல்லாம் சிந்திக்கிற தலைவன் ஏன் நம்ம கிண்டல் பண்றோம்? சீமானண்ணன் முன்வைக்கின்ற இந்த பொருளாதார கொள்கையை இந்தியா என்னைக்கு ஏத்துக்குதோ அன்னைக்குதான் இந்தியா வளரும். ஏன்னா சைனா முழுக்க மேனுஃபேக்சரிங் எடுத்துட்டாங்க. இப்ப நீங்க போய் சைனாவோட போட்டி போட முடியாது. ஆனா உலகம் முழுக்கவே ஒரு தேவை ஒண்ணு இருக்கு. அது உலகம் முழுக்க இருக்கிற தேவை என்ன தெரியுமா? நல்ல உணவு வேணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க எல்லாரும். அப்ப நம்ம கிட்ட இருக்கிற இந்த ஹியூமன் கேபிட்டல், இந்த 140 கோடி மக்களை சரியான முறையில பயன்படுத்தி ஒவ்வொரு மாநிலத்திலையும் நாம தேவையான அளவு கூட்டுறவு பண்ணைகளை உருவாக்கி இதையெல்லாம் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணோம்னா இந்தியாவோட நாடை யாராலையும் தொடவே முடியாது. ஏன்னா இந்தியா தன்னுடைய உண்மையான பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஆற்றலை வந்து இன்னும் வெளியிலேயே கொண்டு வரல. சரி, இதெல்லாம் பண்ணா ஒரு நாடு வளருமா? இதெல்லாம் பண்ணா நம்ம பெருமையான ஒரு நாடா இருப்போமா? ஜிடிபி அதிகமாயிடுமான்ற கேள்விக்கு பதில் இந்தியான்ற நாட்டிலேயே இருக்கு. இதுக்கான பதில் வந்து இந்தியாவில நாட்டுல ஏன் இருக்குன்னா, 18 நூற்றாண்டு வரைக்கும், 1ஆம் நூற்றாண்டுல இருந்து 17, 18 நூற்றாண்டு வரைக்கும் இந்தியா தான் உலகத்தின் ஜிடிபியை வச்சிருந்துச்சு. அப்ப இந்தியான்ற நாடு ஜிடிபியை வச்சிருந்துச்சுன்னா
அப்ப இந்தியான்ற நாட்டுல யாரு இன்னும் அதிகமா இருந்தான்ற ஒரு கேள்வியும் ஒண்ணு வரும். அதற்கான விடை அடுத்த காணொலியில பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு நாடு பண்ணிருக்கு சரிங்களா. இந்த மாதிரி ஒரு நாடு தன்கிட்ட என்ன இருக்கோ வளங்கள் அதை விளைய வச்சு அதை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணி உலகத்தின் பேர் அரசாக ஒரு அரசாங்கம் இருந்திருக்கு 1000 வருஷத்துக்கு முன்னாடி. ஏன் ஒரு 600 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அந்த அரசாங்கம் இருந்துச்சு. அது வேற யாரும் இல்ல, சோழ பேரரசு தான். இது வரைக்கும் நான் சோழ பேரரசை பத்தி நிறைய பேசியிருக்கேன். ஆனா எனக்கே தெரியாம நிறைய தகவல்களை இப்ப சமீபத்துல கிடைச்சிருக்கு. எப்படி இந்த ஒரு பொருளாதார கொள்கையை கொண்டு சோழர்கள் ஒரு பேரரசனோ சும்மா இந்தியாவுக்குள்ளார மட்டும் இல்ல எல்லா நாடுகளுக்கும் கட்டி அமைத்தார்கள் அப்படின்றதான் அடுத்த காணொளி. அந்த காணொளி பார்த்தாதான் தெரியும் ஏன் இந்த மாதிரி பொருளாதார கொள்கையை அவர்கள் நசுக்கினார்கள், தமிழ்நாட்டை ஏன் அவர்கள் அழித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு. அடுத்த காணொளியில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.